பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் நிச்சயமாகவே அநேகரை ஆறுதல் படுத்துகிறது என்று சொல்லி நான் சாட்சிகள் மூலமாய் அதை கேள்விப்பட்டு ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். பல தடைகளுக்கு மத்தியிலே, பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே உண்மையும் உத்தவமாய் கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை ஜெபத்தோடு வேண்டுதலோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை நீங்களும் கனப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற இந்த சின்ன உபகாரம் யாரோ ஒரு மனிதருடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்குள் நடத்தலாம். பாடுகளும் வேதனைகள் நிறைந்த ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தலாம். மெய்யான தெய்வமாக இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள அது உதவியாயிருக்கலாம். உங்களை நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புங்கள். பிரயோஜனமாய் இருக்கிறவர்களுக்கு இது பிரயோஜனமாய் இருக்கட்டும். கர்த்தர் உங்களையும் அதன் பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வார்த்தை சங்கீதம் 91:16 வாசித்து ஜெபிக்கலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, திருப்தி ஆக்குகிற தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரத்துல எந்த குறைவுகளுக்கும் அனுமதி இல்லை. அவருடைய முதல் அற்புதம், திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசு அங்கு இருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? குறைவை நிறைவாய் மாற்றினார். அதுவரைக்கும் ருசி பார்த்திராத ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுத்தார். அவர் குறைவுகளை மாற்றுகிறவர், நிறைவாக்குகிறவர், திருப்தியாக்குகிறவர். இந்த வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் ஏதோ யார் மூலமோ எப்படியோ திருப்தியாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் கடைசி வரைக்கும் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். நம் ஆயுசு நாட்களை திருப்தி ஆக்குகிறார். நம் வருமானத்தை திருப்தி ஆக்குகிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை திருப்தி ஆக்குகிறார். அவர் திருப்தி ஆக்குகிற தேவன். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கையில வைத்துக் கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்த பொழுது 5000 பேர் அது போஷிக்கப்பட்டார்கள். 12 கூடைகள் மீதி எடுத்தார்கள். எல்லோரும் திருப்தி அடைந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி அடையாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்றால், அவரால் திருப்தி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். எவ்வளவு நாட்கள்? நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவார். அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். உங்களையும் திருப்தி ஆக்குவார். ஏதோ ஒரு காரியத்திலே குறைவுபட்டு நிற்கிறீங்களா? ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா. நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குகிற தேவன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீடித்த நாட்களாய் ஆயுசை பூர்ணப்படுத்தும், தேவைகளை பூர்ணப்படுத்தும், எந்த குறைவில்லாதபடி திருப்தியாக்கி நடத்தும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.